அனைவருக்கும் வணக்கம். கண்ணெடுத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி திருமதி சரோஜாதேவி அவர்கள் இன்று இயற்கை எதினார் என்பதை கேட்டு எனது உள்ளம் நொறுங்கி போனது. யாருமே நினைத்து பார்க்காத ஒரு சம்பவம் இன்று நடந்துள்ளது. சரோமா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு 26 படங்களில் கதாநாயகர் நடித்தவர். அவர் புரட்சித் தலைவர் அவர்களோடு ஒவ்வொரு படத்திலும் வரும்போது மிக அற்புதமான ஜோடிகளாக இருவரும் நம் கண்களுக்கு தெரிவார்கள். சரோஜாதேவி அம்மாவை நமது வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மையாகத்தான் தன்னாலும் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் இறந்தது நமது குடும்பத்தில் ஒரு துக்கம் நடந்ததை போன்ற உணர்வை ஏற்படுத்திவிட்டது. அம்மா அவர்களை நான் ஒரே ஒரு தடவை சந்தித்திருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் அம்மாவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் நான் இருந்தேன். ஆனால் அம்மா இன்று தவறிவிட்டார்கள். அவர்கள் சினிமாவிலே பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்ற பட்டங்களை எல்லாம் பெற்றவர்கள். சினிமாவில் பல சாதனைகளை செய்தவர்கள். அம்மா சரோஜாதேவி அம்மா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம யாரை மறந்தாலும் சரோஜாதேவி போன்ற ஒரு அற்புதமான ஒரு மனுஷி, அந்த ஒரு ஆத்மா யாருக்கும் எந்த துன்பத்தையும் தராத ஆத்மா இன்று இறைவனை அடைந்து விட்டது. அதற்காக உண்மையிலே நான் மிகவும் வருந்துகிறேன். மறுபடியும் அம்மாவை பார்க்க முடியாது. அந்த வேதனை நம்ம எல்லோருக்கும் இருக்கும் என்பது எனக்கும் தெரியும். அம்மாவின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.